பிடியதன் ஒரு உமை குளமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிட கடிகன பதிவர அருளினல் மிகு கோடை வடிவினற்பயில் வழி வழமுற இறையே வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்களுடைய நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். தினம் தினம் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆன்மீக தகவல், வீட்டில் இருந்தாப்புல செய்யக்கூடிய பூஜை ஆராதனைகள், தினத்துக்குண்டான சிறப்புகள், உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது இந்த தினமும் தினத்திற்குண்டான சிறப்புகள் பத்தி பார்க்க போறோம். 23/6/2018 விளம்பு வருடம் ஆனி மாதம் 9ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. இன்றைய திதி தசமி. காலை 7:05 வரை, பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி. நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானுடைய அருமையான நட்சத்திரம். நாள் சனிக்கிழமை. சனிக்கிழமை சனீஸ்வரரை வேண்டதுக்கு விசேஷம். சுவாதி நட்சத்திரம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா, தங்கம் சம்பந்தமான ஜுவல்லர் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் கொடுக்கும். இந்த நட்சத்திரம் விசேஷகரமான நட்சத்திரம். நிறைய பேருக்கு இந்த பிளாக் மேஜிக்னு சொல்லுவா, அதாவது இந்த செய்வினைன்னு சொல்லுவா, அதன் மேல சில பயங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். இந்த உலகத்துல அது இருக்கா இல்லையா எங்கிட்ட நிறைய பேர் கேட்கறது உண்டு. நல்லதுன்னு இருக்கும்போது கெட்டது இருக்கதானே செய்யறது. ஆக அந்த மாதிரி பிளாக் மேஜிக்கு, எதிரிகள் ஒழிக்கிறதுக்கு, எதிரிகள் சம்பந்தமான விஷயங்களுக்கு உண்டான பயங்கள்லாம் போயிடும். இந்த நட்சத்திரத்தன்னைக்கு பைரவரை வழிபடுறது, நரசிம்மரை வழிபடுறதுக்கு ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரம். ஆக அந்த வழிபாட்டோட இறைவனுடைய அனுகிரகத்தோட ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதம், பரணி நட்சத்திரத்துல 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துல இடம், பொருள், வீடு, மனை, பூர்வீக சொத்து, பூர்வீக இடம் இதேனும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கணவர் வழியில இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நிச்சயம் காரிய அனுகூல்யமாகும். சில நேரங்கள்ல குடும்பத்துல இருக்கக்கூடிய, இந்த குடும்பத்திலையும் அந்த குடும்பத்திலும் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அதாவது கணவன் குடும்பத்துல மனைவி குடும்பத்துல இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்துடும். மனஸ்தாபங்கள்லாம் தீரும். ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கிறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறதுக்கு உண்டான நாள் இன்றைய தினத்துல. வேலை வாய்ப்பு, திருமண காரியம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நன்மையா அமையும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் மிருகசீரிஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு தடங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு பாடக்கற்கள் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமசனியினால இருக்கக்கூடியது தடங்கள் இருக்கும் பொழுது யாருடைய குணம் எப்படி, யாரு உண்மையா உதவி செய்வா, யாரு உண்மையா எதிர்மறையா இருக்கா, யாரு பயம்னு சொன்னா போயிடுறா, பிரச்சனைன்னு சொன்னா பக்கத்துல இருக்கிறது இல்லைங்கிறத ரொம்ப அழகா தெரிந்து கொள்ள முடியும். அதனால தடங்கள் எல்லாம் பெரிய படிக்கற்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி படிக்கற்களாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவ பாடமா எடுத்துட்டு கற்றுக்க கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நன்மையா அமையும், முன்னேற்றத்தை தரும். தெய்வீக வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு துணை நிற்கும். எல்லா காரியத்திலையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். வண்டி வாகனத்துல வேகமா போறதை குறைச்சுக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரத்துல 3, 4 பாதம், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நலன் தரக்கூடிய நன்மையான நாள். இடமாற்றம், வீடு மாற்றம் போன்ற மாற்றங்கள் மேற்கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். பேங்க் சம்பந்தமான வேலை,
அதே மாதிரி அக்கௌண்டன்ட் சம்பந்தமான வேலை, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சவாளுக்கு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவாளுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கூடி வரும். குடும்பத்துக்காகன்னு சொல்லி ஒவ்வொரு ரூபாயும் தன் செலவில்லாம சேமிக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் வச்சுட்டு இருக்கிறவா, ஃபேக்டரி வச்சுட்டு இருக்கிறவா, ஃபவுண்டரி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் முன்னேற்ற நிச்சயம் உண்டு. வேலையாட்கள் மூலமா அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். மனசுல நிம்மதிகள் கூடி வரும். புதிய கான்ட்ராக்ட் தேடி வரும். அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் திருப்பியும் நல்ல நல்ல கான்ட்ராக்ட் எல்லாம் வரும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமநாத சுவாமியை பிரார்த்தனை பண்றது உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். நினைச்ச காரியங்கள் அனுகூல்யமா நடக்கும். சில விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்ததை விட நல்ல பேர் கிடைக்கக்கூடியதா இருக்கும். முயற்சிக்கு நல்ல பலன்கள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லும் போது இந்த பேர் இருக்கும் போதே இதை சரிவர பக்குவப்படுத்தி செயல்பட்டு அதுக்குண்டான முயற்சி எடுத்துட்டோம்னா நல்ல பலன்கள் கூடி வரும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமா அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம். காலேஜ் படிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல காலேஜஸ் எல்லாம் கிடைக்கும். படிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய கோர்ஸ் கிடைச்சிடும். குழந்தை வெளியூர் போய் படிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய பெற்றவங்களுக்கு நிச்சயமா அதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எல்லா காரியங்களையும் நன்மையாக நடக்கும். பிரயாணங்கள் நிச்சயம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், பேசுவாள்கிட்ட பேசி ஒவ்வொரு காரியத்தையா எடுத்து தீர்ப்பேன். சகோதர சகோதரிகள்கிட்ட இருக்கக்கூடிய பிரிவினைகள்லாம் தீர்ந்து ஒற்றுமையா கூடிடும். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவாளுக்கு நன்மையான செய்திகள் உண்டு. மேன் படிப்பு படிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கவா, டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்கவா, டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிச்சு முடிச்சவாளுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்துல முயற்சிகள் பலனை கொடுக்கும். டியூஷன் சென்டர், ஸ்கூல் சம்பந்தமா, காலேஜஸ் சம்பந்தமா, கல்வி கூடங்கள் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அட்மிஷன் நல்லபடியா அமையும். நல்ல முன்னேற்றங்கள் வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, உத்தர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதம், சித்திர நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு உதவின்னு கேட்டு வரவாளுக்கு முன் நின்று உதவிகள் செய்வேன். பணோபகாரம், அதாவது பணத்தை வைத்து உபகாரம் பண்றது. தேகோபகாரம், நம்மளால முடிஞ்ச உடல் உபகாரம். யாருக்காவது ஏதேனும் எடுத்துறது, கூட கொண்டு வந்து கொடுக்கறதுன்னா கூட இருந்து எல்லாம் செய்வேன். உதவிகள் நிச்சயம் செய்யணும். யாராலும் முடியாதவாளுக்கு, ஏன் கடவுள் இருந்தவா இல்லாதவாளை படிச்சிருக்கான்னா இருக்கிறவா இல்லாதவாளுக்கு கொடுக்கறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செய்து, திருவாருக்கும் செய் தர்மம் கைகூட்டும்னு சொல்லப்படுற தர்மத்தை கைகூட்டுறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தா நல்ல பலன்கள் உண்டு. வேலை வாய்ப்பு இல்லாதவாளுக்கு வேலை வாங்கி தரது, திருமண காரியம் கூடவாளுக்கு தெரிஞ்சவா மூலமா திருமணத்துக்கு உண்டான உதவிகள் செய்யறது, உங்களால முடிஞ்ச நல்ல செய்திகள்லாம் பண்றது விசேஷ பலன்கள். இன்றைக்கு அந்த தினத்திற்கு உண்டான அற்புதமான நட்சத்திரம். அதே மாதிரி பட்சிகளுக்கு, மிருகங்களுக்கெல்லாம் உதவிகள் செய்யறது. இந்த உதவிகள் செய்யும் போது நல்ல பலன்கள் கூடி வரும். நாட்டு நாய்னு சொல்லக்கூடியது திருநாயா மாடி எடுத்து அந்த மாதிரி அவல நிலைக்கு வந்தாச்சு. அந்த மாதிரி இல்லாம நம்மளால முடிஞ்ச உதவிகள் செய்யணும். அன்னைக்கு ஒருத்தர் பார்த்தேன், ஒரு பெரிய பாத்திரம் வச்சுட்டு இருக்காரு, 10 பாத்திரம் வச்சுட்டு இருக்காரு காருக்குள்ள. அந்த காருக்குள்ள 10 பாத்திரம் டெய்லி கொண்டு வந்து பேப்பர், அந்த பேப்பர்ல அதுக்கு சாதத்தை வச்சுருவார் நாய்களுக்கெல்லாம். எவ்வளோ பெரிய உதவி. அந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச பரோபகாரம் பண்ணணும். நம்ம பண்ண முடிஞ்சா பண்ணலாம், இல்லைன்னா அவர் பண்றவாளுக்கு அரிசி ஏதாவது வாங்கி கொடுத்துடுறது நல்லது. கன்னிராசிக்கு உதவி புரியக்கூடிய நல்ல நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. துளாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3, 4 பாதம், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதம், விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். எதிரிகள் இருப்பா. வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, வீட்டு பக்கத்துல இந்த மாதிரி திருஷ்டிகள் தான் ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்கும். கவலையே பட வேண்டாம். இறைவன் மேல பாரத்தை போட்டு ஒவ்வொரு அடியை எடுத்து வைங்க. உங்க விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். வெளிநாட்டுல போய் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கொடுக்கும். ஐஐடி படிச்சவாளுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கும். மருத்துவம் படிச்சவாளுக்கு நிச்சயமாக நல்ல நிலைக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்பு. இன்ஜினியரிங் படிச்சவாளுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும். வேலை இல்லையே
அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலைகள் கூடி வரும். திருமண காரியங்கள் கைகூடும். அற்புதமான நட்சத்திரம். முயற்சி இருந்தா போதும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள். பெண்களுக்கு தொழில் கல்வி படிக்கிறது, பியூட்டிஷியன் படிக்கிறது, டெய்லரிங் படிக்கிறது, அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறது, சிறு தொழில் குறுதொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். துளாராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, செந்திலாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதம், கேட்டை நட்சத்திரத்துல 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு நிறைய விஷயத்தை மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது பயம் நிச்சயம் வந்துடும். அதனால பயத்தை போக்குறதுக்கு பைரவர் வழிபாடு துணை நிற்கும். நிறைய யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம். குடும்பத்தை பத்தியும், செல்வத்தை பத்தியும், பொருளாதாரத்தை பத்தியும், கணவரை பற்றியும் இப்படி பயந்து 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 வந்து எந்த விஷயமானும் சாதிக்க முடியாது. ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வரும்போது அவ வந்து என்கிட்ட பேசும்பொழுது சொன்னா, சார் எனக்கு எதா இருந்தாலும் பயமாவே இருந்திருக்கு. இந்த சினிமாவில் சொல்ற மாதிரி எனக்கு எது எடுத்தாலும் பயம். கணவர் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரவே எனக்கு என்னமோ ஒரு நெகட்டிவாவே நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இந்த அம்மாவுக்கு நல்ல கவுன்சிலிங் பண்ணேன். அம்மா, பயங்கர விஷயத்தை நீங்க மனசுல வச்சுட்டு இருக்க, உங்களுக்கு தசாபுத்தி அப்படி இருக்கங்காட்டி அப்படி இருக்கு. பயம் இருக்கிறது தான். ஆனா முழுமையா இதையவே நினைச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா எதுவுமே நடக்காது. இந்த பயத்தே அவருக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கும். காத்தால 5:30 மணிக்கு எந்திருங்கோ, பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுங்க, விடாத ஜபம் பண்ணுங்க, சிவநாமத்தையும் ஹரே கிருஷ்ண நாமத்தையும் சொல்லிட்டு இருங்க. முடிஞ்ச அளவுக்கு மனதை வந்து ஒரு நிறைவான பகுதியா வச்சுக்கோங்க. நல்ல மாற்றம் தெரியும். கொஞ்ச நாள்ல அவங்க வந்து சொன்னாங்க, சார் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வந்தான நீங்க கவுன்சிலிங் பண்ண விதம் எனக்கு மன தேர்ச்சியை கொடுத்து இப்ப நல்ல பக்தி மயமா இருந்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சிவன் கோயில் கட்டின்னு இருக்காங்க பாருங்க. அவங்க எங்கிட்ட சிவன் சிலையை வாங்கி கொடுக்க சொன்னா அதே மாதிரி வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைச்சது. இந்த மாதிரி பயத்தை வந்து பெருசா எடுத்துக்க வேண்டாம். பைரவர் வழிபாடு வெற்றியை தரும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு. தனுராசி என்பர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதம், பூராட நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு வேலை வாய்ப்பு கச்சிதமா அமையறதுக்குண்டான அற்புதமான நாள். இடம், பொருள், வீடு, மனை, பூர்வீக சொத்து இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வரும். வேலை வாய்ப்பு இடமாற்றம் நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு 1க்கு 2 முறை யோசிச்சு பண்ணிக்கிறது நல்லது. திடீர் முடிவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. பழைய இடத்திலேயே திருப்பி வேலைக்கு கூப்பிடறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். வேலை வாய்ப்பு ரொம்ப நாளா ஸ்திரமா இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நிரந்தரமா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவா, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரும். தனுராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதம், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். இது செஞ்சே ஆகணுங்கிற வைராக்கியத்துடன் செயல்படுவேன். நிச்சயம் வெற்றியை கிடைக்கும். மனசுல சின்ன சின்ன உபாதை, கை கால் உபாதை, உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன உபாதைகள் இருந்துருக்கு. இருப்பினும் பொருட்படுத்தாத குழந்தைகளுக்காக, கணவருக்காக, குடும்பத்துக்காக, நம்ம வெளி சமுதாயத்துக்காக நம்ம உடல் ஆரோக்கியம் எல்லாம் பார்க்கப்படாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். இருப்பினும் ஒவ்வொரு விஷயத்தை ரெஸ்ட் எடுத்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை தரும். இன்றைய தினத்துல மனசில் நினைச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம் வெற்றியை தரும். கனவுகள் பலிதமாகும். முயற்சி முன்னேற்றத்தை தரும். அரசியல் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றத்தை தரும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். எண்ணற்ற முயற்சிகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். பெண்களுக்கு தைரியத்தை வர வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப துணிகரமா எடுத்து செய்வல். குடும்பத்துல நின்று நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பலிதத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவர் நரசிம்மர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அவிட்டத்தில் 3, 4 பாதம், சதய நட்சத்திரத்துல 4 பாதம், பூரட்டாத நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சந்தோஷமான நாள். நினைச்ச காரியங்கள்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருந்துருக்கும். குழந்தைகளுக்கு படிப்புலையும், ஸ்போர்ட்ஸ்லையும், டான்ஸ்லையும் வெற்றிகளை தரக்கூடியதா இருக்கும். உங்களுடைய எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒவ்வொன்றும் பிறரை ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு, ஆச்சரியம் மட்டும் கிடையாது, பயத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி விடாபடியான வெற்றிகளை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். உங்க நல்ல மனசுதான் பிறருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நல்ல எண்ணங்கள், குடும்பத்துக்காகவும் நல்ல விஷயங்கள் நினைப்பில். மற்றவாளுக்கு கெட்டதே நினைக்க கூடாத மனசு. மற்றவாளுக்கு இப்படி இருக்கணும், மற்றவாளுக்கு அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு மற்றவாள மாதிரி ஈகோயிஸ்டிக்காவோ வேற எதுவாகவும் இருக்க மாட்டேன். அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பே. அதனால முடிஞ்சா நல்லது பண்ணுவேன், இல்லைன்னா உபதிரவம் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி நல்ல குணங்களை கொண்ட உங்களுக்கு நிச்சயம் கச்சிதமான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு.
தான தர்மங்கள் பண்றது நல்லது. ஏதாவது முடிஞ்சா இல்லாதவாளுக்கு கொடுக்கறது விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பசு பட்சிகளுக்கெல்லாம் தான தர்மம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, செல்வத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு மீனராசி என்பவர்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து சேரும். எதிர்பார்த்த காரியங்கள்ல லாபத்தை கொடுக்கும், மனசுல திருப்தியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் திருமண காரியங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு கூடி வரும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான வேலை, இரும்பு சம்பந்தமான உத்தியோகம், கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவா, கன்வென்ஷன் ஹால் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல வியாபார அமோகமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். இடம் வச்சுட்டு இருக்கிறவா, புதுசா ஏதாவது கட்டணம் நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். எடுக்கக்கூடிய முயற்சி லாபத்தை கொடுக்கும். புதிய இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெற முடியும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல திருமண காரியங்கள் கைகூடுறதுக்கு, வீட்டுல சௌபாகியங்கள் கூடுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான பூஜை. வீட்டுல எல்லாரும் பார்த்துட்டோம்னா மஞ்சள் வச்சுட்டு இருப்பேன், மஞ்ச பொடி. அந்த மஞ்ச பொடியோ ஒரு சின்ன தாம்பாளத்துல, சின்ன தட்டுல, சுவாமிக்குன்னு வச்சுட்டு இருக்கக்கூடிய சின்ன தட்டுல வச்சுட்டு மேல ஒரு அகல் விளக்கு. இந்த அகல் விளக்கு நெய் தீபமாவும் போடலாம், நல்லெண்ணெய் தீபமாவும் போடலாம். நெய் தீபமாவும் போடலாம், நல்லெண்ணெய் தீபமாவும் போடலாம். அப்படி 2 தட்டுல மஞ்சளை குமிச்சு வச்சுட்டு, இந்த தட்டுலயும் மஞ்சளை குமிச்சு வச்சுட்டு 2 தட்டுலயும் அந்த தீபத்தை போட்டுக்கிறது. இந்த தீபத்தை போட்டுண்டு சுவாமிக்கு தொடர்ந்து 48 நாள், ஒரு மண்டலம் அல்லது 90 நாட்கள் அப்படி வேண்டிண்டு அந்த தீபம் கிழக்கு முகமாவோ வடக்கு முகமாவும் ஏத்துறது. அப்படி ஏத்திண்டு சுவாமியை தினம் தினம் வேண்டிக்கிறது, பெண் தெய்வத்தை வேண்டிக்கிறது, கல்யாண காரியங்களுக்காக கூடி வருது. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இப்படி அம்பாளை வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும், வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். இந்த ஆன்மீக நிகழ்ச்சி, ஆன்மீக தகவல் கிடைச்ச வெற்றி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஏராளமான பேர் இன்னைக்கு வெளிநாட்டுல கூப்பிட்டு சத்சங்கத்துக்கு வர பேச சொல்லியிருக்கா. அப்பேற்பட்ட இன்னைக்கு ஆன்மீக தகவல் வெளிநாடுகள்ல கூட பயன்படுத்தி எல்லாருக்கும் பயனுள்ள தகவல்களா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லும் போது மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவா, இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்றவாளுக்கு எல்லா விதமான நலன்களும் பலன்களும் கிடைக்க பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்கள் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.